சிம்பிளா, ஈஸியா 6 வகையான முறுக்கு தான் பார்க்க போறோம். முதல்ல ஜவ்வரிசி முறுக்குலேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ராகி முறுக்கு எப்படி உடையாம பெர்ஃபெக்ட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ரிப்பன் பக்கோடா. இது வந்து பார்த்திங்கன்னா, கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு முறுக்கு. இது வந்து கிராமத்தில் வந்து நிறைய பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பேசன் முறுக்கு, அதாவது கடலை மாவில் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது மினி முள்ளு முறுக்கு 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப யூனிக்கான மகிழம்பூ முறுக்கு. இதுக்கெல்லாம் முதல்ல பார்க்க போகிறது கோதுமை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவோ கடலை மாவோ பொட்டுக்கடலை மாவோ எதுவுமே தேவையே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவோ கடலை மாவோ பொட்டுக்கடலை மாவோ எதுவுமே தேவையில்லை, உளுந்து மாவும் நமக்கு தேவையில்லை. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு நம்ம 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு நல்ல க்ளீனான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து கட்டி சீல் பண்ணிடணும். நம்ம வேக வைக்கும்போது இதில் தண்ணி போகவே கூடாது. ஸோ அதனால் நம்ம 2ஆக மடித்து மாவு அதில் கொட்டிட்டு நல்லா டைட்டாக வந்து இதை கட்டிடணும். ஸோ இது மாதிரி சீல் பண்ணிவிடுங்க. நாம் இப்படி வேக வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா முறுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் முறுக்கை விட கோதுமை முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேக வைக்கணும். ஸோ இது நல்லா வெந்துடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஆற விட்டுறணும். இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு எப்படி இருக்குன்னா க்ளூட்டன் எல்லாம் போயிடும் இப்படி வேக வைக்கிறதுனால. இது வந்து நல்லா ஹார்ட் ஆகிடும் அந்த மாவு. நம்ம எப்படி வந்து அரிசி மாவு இருக்குமோ அதே மாதிரி வந்து கோதுமை மாவும் வந்துடும், க்ளூட்டன் எல்லாம் போய். ஸோ அதனால தான் அது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுது. ஸோ இந்த ஹார்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வேக வச்சுருக்கோன்ட்டு அர்த்தம். ஆற வச்சதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா கையில் உடச்சி விட்டுக்குங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி கையால் வந்து நம்ம வந்து நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்று விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அம்மிக்கல் இருக்கும், அதில் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே வந்து நம்ம தட்டினோம் அப்படின்னா அப்படியே வந்து மாவு மாதிரி மாறிடும். ஸோ பாருங்கள், இது முதல்ல நான் வந்து ரஃப்பாக உடச்சி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை அப்படியே வந்து மாவு மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் இதில் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக எல்லாமே வந்து இந்த கட்டி எல்லாம் போய் மாவாயிடும். நம்ம மிக்சியில் போடுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்போது நான் பாருங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இதை எடுத்து அப்படியே சலிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு மட்டுமே வச்சு பண்ணுற ரொம்ப ரொம்ப ஒரு மணமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இந்த முறுக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு மணத்தோடையும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடையும் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்படி வந்து நல்லா சலிச்சுக்கலாம். நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்துன்னா அது மேலே கூட சலிச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கட்டி இருக்கும், நம்ம அப்படியே வந்து சலிக்கும் போதே நல்லா உடச்சி விட்டுக்கணும். இதை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க, இது வந்து வேக வச்ச மாவு தான். ஸோ அதில் சின்ன கட்டி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா அப்படியே மேலே வரும். அப்போ வந்து நம்ம கையில் அப்படியே உடச்சி விடும்போது எல்லா கட்டியும் போயிடும். அந்த கட்டி வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதில் எள்ளு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இல்லை பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் என்னென்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் சூடான ஆயில் கூட ஊற்றலாம், அது கூட நான் அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம பண்ணிக்கணும். நீங்கள் இந்த சமயத்தில் வந்து தண்ணி ஒரே அடியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நான் நல்லா ஒரு டோ மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த டோ செஞ்ச உடனே நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடணும். இதை ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ரொம்ப வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக பார்க்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்டார் முறுக்கு மோல்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த முறுக்குக்குள்ளே 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவு போட்டுட்டு நம்ம பிழிய போகிறோம். ஸோ நம்ம இப்படி பட்டர் ஷீட் போட்டுட்டு பிழியறதுனால ஒரே சமயத்தில் ஒரு 4 முறுக்கு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன
கரண்டியில் கூட நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு முறுக்கு வேணுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்த வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். சின்ன முறுக்கும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரிப்பன் பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாம். தேன் குழல் முறுக்கும் போடலாம். நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். முறுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம பிழியும் போது என்ன ஆகும்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஈஸியாக பிழிய வந்துடும். சின்ன சின்ன தட்டு இருந்ததுன்னா கூட அதில் லைட்டாக நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு அது மேலே கூட பிழிஞ்சு விடலாம். அது மாதிரி நம்ம பொரிக்கிற கரண்டி இருந்ததுன்னா கூட அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அதாவது பூந்தி கரண்டி மாதிரி இருந்ததுன்னா அது மேலேயும் நீங்கள் நல்லா என்ன பண்ணலான்னா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி பட்டர் ஷீட் இல்லாதவங்க அப்படி கூட பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் அப்படியே புழிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம முதல்ல எல்லாம் பிழிஞ்சு வச்சதுக்கப்புறம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஷேப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு மாறாது. ஸோ இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம போடணும். ஸோ இது வந்து லோவோ மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ சூடான எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டா முறுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். எப்படி நமக்கு கிறிஸ்பி ஆகிறது தெரியும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆயிலோட சத்தம் வந்து அடங்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். இந்த கோதுமை மாவுனாவே கொஞ்சம் செவக்க பார்க்கும். ஆனாலும் டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம்லாம் எதுவும் தெரியாது. ஸோ இது மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சுற்றி எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது சுற்றி விடும்போது ரொம்ப ப்ரௌன் ஆகிறத தடுக்கும், நல்லாவும் ஃப்ரை ஆகிடும். ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப எதுவுமே அப்சர்வ் பண்ணாது. ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ரெண்டாவது செட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன். நல்லா சூடான எண்ணெயில் போடுறேன். போட்டதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். இந்த கோதுமை மாவுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓமப்பொடியும் போடலாம். ஸோ எங்கள் பாட்டி வந்து கோதுமை மாவில் வந்து ஓமப்பொடி, தேன்குழல் முறுக்கு, இது மாதிரி வந்து ஸ்டார் முறுக்கு எல்லாமே பண்ணுவாங்க பாட்டி, அம்மா எல்லாருமே. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ ஆயில் சத்தம் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். இதெல்லாமே வந்து எடுத்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆற வைக்கணும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம். முறுக்குங்கிறது 1 மந்த்து கூட வச்சுருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படியும் வந்து நம்ம 2 வாரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடுறது ரொம்ப நல்லது கூட. இதே மெத்தடில் நீங்கள் மைதாவில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மைதாலேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த க்ளூட்டன் எல்லாம் போயிட்டு மாவு மாதிரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மைதாவுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடலை மாவோ இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை மாவோ எதுவுமே போட மாட்டோம், அரிசி மாவு கூட. இதுக்கப்புறமா சிம்பிளான ஜவ்வரிசி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஜவ்வரிசி முறுக்கு, சாகோ முறுக்கு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இதுக்கு தனியாக நீங்கள் மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஃபெஸ்டிவலுக்கும் இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸில். அதுக்கு முதல்ல ஜவ்வரிசி ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம உளுந்து வந்து ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். இந்த உளுந்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ளேவர் வந்து நல்லா வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம 1/4 கப் வந்து சட்னி கிராம் யூஸ் பண்ணணும். நம்ம சட்னி கரைக்கிற அந்த பொட்டுக்கடலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மொறுமொறுப்பையும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்க ரொம்ப கடினமாகாமல் தடுக்கும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நல்லா சலிச்சுக்கணும். சலிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சலிச்சா மட்டும்தான் வந்து முறுக்கு நம்ம செய்யும்போது வெடிக்காமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பட்டர் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்ட பட்டர்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு கரெக்டாக இருக்குது.
ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப் போட்டிருக்கேன். இதையும் நம்ம சலிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாவு வாங்கினாலும் நம்ம சலிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இது மாதிரி பெரிய தட்டு இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க, பெரிய நியூஸ் பேப்பராக. அது மேலே சலிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே எடுத்து நம்ம கொட்டிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு போட போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 1 கப் போட்டுக்கலாம். ஸோ இதையுமே நம்ம சலிக்கணும். ஸோ இது சலிக்கவெல்லாம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே சலித்து முடிச்சிடலாம். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சலிக்கிற தட்டு உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இல்லை உப்பை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். இது வந்து ஓமம், அதாவது அஜ்வைன்னு சொல்லுவாங்க. இதையும் நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து அதிகமாகும். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் விட்டுக்கலாம், பட்டர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசையணும். உடனே நீங்கள் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப வந்து ரன்னியாக போயிடும். இப்போது நான் இடையில கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நான் பிசைய போகிறேன். இதில் முக்கியமானது அந்த முறுக்கு டோ தான். நீங்கள் ரொம்ப ஹார்டாக பிழிஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பிசைஞ்சதுக்கப்புறமா டோ வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. இமீடியட்டாக முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டீங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அது வந்து கலர் மாறிடும் எண்ணெயில் பொரிக்கும் போது. ஸோ இப்போ நம்ம இது மாதிரி உருளையாக நான் எதுக்கு பிடிச்சி வைக்கிறேன்னா ஈஸியாக வந்து முறுக்கு குழலில் போட்டுட்டு அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாவில் வேணாலும் பண்ணலாம். கம்பு, ராகி, சோளம் இது எல்லாத்துலேயுமே வந்து பண்ணலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது பொரிக்க பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட் மேலே எண்ணெயை தடவிக்கலாம். இல்லை ஒரு கரண்டி கூட இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே எண்ணெயை தடவிட்டு முறுக்கு குழல்லையும் எண்ணெயை தடவணும். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ முறுக்கு டோ வச்சுட்டு நம்ம இது மேலே பிழிய போகிறோம். ஸோ எந்தளவுக்கு சின்னதாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை டைரெக்டாக ஆயிலில் பிழிஞ்சு கூட அப்படி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த ஷேப்பெல்லாம் வந்து பண்ண நமக்கு டைம் இல்லைங்கும்போது டைரெக்டாக ஆயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பக்கோடா பண்ணலாம், முள்ளு முறுக்கு பண்ணலாம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். அந்த எண்ணெயில் போட்டுட்டு நம்ம கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதில் எண்ணெய் வந்து கண்டிப்பாக லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முறுக்கு சொதன்னு ஆகிடும். இது வந்து முறுக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். அது ஆப்ஷனல் தான், அது கடையில் பண்ணுவாங்க. நாம் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த ஆயில் சத்தம் அடங்கும். அதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பதம்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கு போட்டு எடுக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், மீடியம் டு ஹை. அந்த ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகலை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆயிலோட சத்தம் அடங்கிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நம்ம ரெண்டாவதும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஒரு 1 மந்த் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம். இது தீபாவளிக்கு மட்டும் இல்லை, டீக்கு எடுத்துக்கலாம். நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுத்து விடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈவினிங் வந்தாங்கன்னா குழந்தைங்க அவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணது தான். ஸோ திரும்ப திரும்ப ஆயிலில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்ல, ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தே போடாமல் ஜவ்வரிசியை மட்டுமே வச்சு முறுக்கு பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் நீங்கள் உளுந்து போடும்போது நல்ல அந்த ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ராகி முறுக்கு, உடையாமல். ரொம்ப சிம்பிளான ராகி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தமிழில் கேழ்வரகு முறுக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ராகி முறுக்கு வந்து உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்.
ஸோ அதுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். அதை வந்து முதல்ல நம்ம ஒவ்வொரு கப்பாக போட்டுட்டு நல்லா இதை வந்து சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டி இல்லாமல் நம்ம முறுக்கு ஃப்ரை பண்ணும்போது வெடிக்காமல் இருக்கும். இப்போது உளுந்து மாவு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட உளுந்து மாவு இல்லைன்னா உளுந்து எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா உளுந்து மாவு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சலிச்சிக்கலாம். கடையில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது உங்களுக்கு உளுந்து மாவுனா நீங்கள் அதை வாங்கி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் பட்டர் போடுறேன். பெருங்காயம், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், இல்லைனா நெய் இல்லைனா ஆயில் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், எள்ளு, அதுக்கப்புறம் ஓமம். ஸோ ஓமம் அப்படி போடும்போது நல்லா கையில் பிசைஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அந்த ஃப்ளேவர் வெளியே வரும். ஸோ இதெல்லாம் அந்த பட்டரோடு சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த முறுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல ஒரு சாஃப்டான அதாவது கடிக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். நீங்கள் வார்ம் வாட்டரும் ஊற்றலாம், நார்மல் வாட்டர் ஊற்றலாம், ஹாட் வாட்டர் ஊற்றலாம். ஸோ தேங்காய் பால் ஊற்றலாம் நீங்கள். ஸோ தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்துகிட்டு அதை நல்லா துருவிட்டு மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அதை கூட லைட்டாக வெதுன்னு வச்சு இதில் ஊற்றணும் அப்படின்னா ராகி தேங்காய் பால் முறுக்காயிடும். ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கும்போது பூண்டு, வரமிளகாய் இது 2ஐயும் வந்து அரைச்சி போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆனியன் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் அரைச்சி நீங்கள் போட்டும் நம்ம வந்து முறுக்கு பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முறுக்குனோட ஃப்ளேவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ராகி முறுக்குக்கு நம்ம இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இல்லை நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம். நான் ராகியில் முள்ளு முறுக்கு பண்ணுறேன். நீங்கள் தேன் குழல் ஷேப்பில் பண்ணலாம், ராகி ரிப்பன் பக்கோடா பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம முறுக்கு குழல் எடுத்துக்கிறோம். ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா தடவினதுக்கப்புறமா ஒரு கையளவு மாவு எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் முழுக்குழலில் போட்டுட்டு நம்ம பிழிய போகிறோம். இதையே நான் மூடி வச்சுருக்கேன்னா இந்த மாவு வறண்டு போகாமல் இருக்கணும், அதுக்காக நான் மூடி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்படி பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கரண்டி, நம்மகிட்ட வந்து நிறையா கரண்டி இருக்கும், இல்லைனா வந்து சின்ன சின்ன மூடி இருக்கும். ஸோ அது மேலே நீங்கள் பிழிஞ்சிட்டு அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் போடலாம். ஸோ நம்ம உளுந்து மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா வந்து பிடிச்சி வரும். நம்ம நார்மலாக ராகி மட்டும் போடும்போது உடைய பார்க்கும். உளுந்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் குளூட்டன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா இந்த ராகி முறுக்கை வந்து உடையாமல் பார்த்துக்கும். இதில் நான் கடலை மாவோ பொட்டுக்கடலையோ நான் போடலை. நீங்கள் தேவைப்பட்டால் பொட்டுக்கடலை அரைச்சி சலிச்சு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பட்டர் ஷீட்டில் வந்து லைட்டாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தடவி விட்டிங்கன்னா இன்னும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிடிக்காமல் வரும். இந்த எட்ஜஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுணும். இல்லைனா நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படியே வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எடுத்து நல்ல சூடான எண்ணெயில் போட போகிறோம். ஸோ அழகாக அப்படியே நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும். லோ ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது. வச்சா வந்து ஆயிலை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த ஆயில் சத்து அடங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ப்ரௌன் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது. போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஆயில் சத்தம் பாருங்கள் அடங்கிட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு முறுக்கில் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஒரு நல்ல ஒரு பேப்பரில் போட்டு ஆயிலை வந்து நம்ம எடுத்துடலாம். ஆயில் அப்சர்வ் பண்ணாது இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போடும்போது ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம 1 மந்த் வரைக்குமே வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இது தீபாவளி டைமில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை. தீபாவளி டைமில் முறுக்கு அப்படிங்கிறது நிறைய பண்ணலாம். ஸோ நார்மலாகவே வந்து நம்ம இதை பண்ணிட்டோன்னா குழந்தை ஈவினிங் வரும்போது ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கலாம்.
ஸோ நாமளே பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட. ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணது வந்து நம்ம அடிக்கடி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் எப்பாவது ஒரு தடவை இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ கடையில் வாங்குகிற சிப்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. ஏன்னா ராகி மாவே வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ பாருங்கள், 2வது பேட்சையும் நான் போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ராகி அப்படிங்கும்போது அதில் பண்ணுறது வந்து எதுவுமே வந்து கஷ்டம் கிடையாது நம்ம கரெக்டாக பண்ணும்போது. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ரிப்பன் பக்கோடெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நேரம் பிழைய கஷ்டமாக இருந்ததுன்னா, இல்லைன்னா டேரெக்டாக இதிலேயே பிழிஞ்சு விட்டு கூட பண்ணலாம் ஷேப் வேணாம் அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3வது பேட்ச்சு. ஸோ நம்ம ஒரு 2 கப் மாவுலேயே நிறையா முறுக்கு கிடைக்கும். ஒரு 10-20 முறுக்கு மேலே கிடைக்கும், பெரிய பெரிய முறுக்கு. இதுலேயே நீங்கள் பாதாம், அதுக்கப்புறமா முந்திரி போட்டு பண்ணலாம், நிலக்கடலையை வச்சு பண்ணலாம், உருளைக்கிழங்கை வச்சு பண்ணலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறதுனால நல்லா க்ளூட்டன் இருக்கும், அப்போ முறுக்கு நல்லா உடையாமல் வரும். இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற யூனிக்கான மகிழம்பு முறுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகிழம்பூ மாதிரியே இருக்கும். இது மாதிரி காரம் செய்ய தெரியாதவங்க கூட பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இதுக்கு ட்ரெடிஷ்னலாக தான் பண்ண போகிறோம். பச்சரிசி ஒரு கப் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நம்ம 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். இது மாதிரி உங்களுக்கு தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம், நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நம்ம வந்து வெயிலில் வைக்கக்கூடாது, ஒரு ஃபேனுக்கு கீழேயும் நம்ம வைக்கக்கூடாது. நார்மலாகவே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸில் இது வந்து ஓரளவுக்கு காஞ்சிடும். ஸோ பாருங்கள், இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாசி பருப்பு அது வந்து 1/3 கப், அதாவது என்னென்னா 80 கிராம் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மணம் வரும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும் நல்ல அவசியம் இல்லை. இப்போது நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் மில்லில் கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போது 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு லைட்டாக ஈரம் இருக்கும் அதிரசம் மாவுக்கு மாதிரி. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப வந்து நீங்கள் காய வச்சுட்டாலும் என்ன ஆகுன்னா மிக்சியில் அரைக்க முடியாது. ஸோ அப்படி வந்து நீங்கள் ரொம்ப குவான்டிட்டியில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லா காய வச்சு நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன குவான்டிட்டியில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு 6 பேர்த்துக்கு பண்ணுறோம், 5-6 பேர்த்துக்கு பண்ணுறோங்கும்போது இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான முறுக்கு மாவு ரெடி பண்ணுவோம். நார்மல் முறுக்கில் உளுந்து போடுவோம். இப்போ வந்து மகிழம்பு அப்படிங்கிறதுனால பாசிப்பருப்பு. இப்போ நம்ம பேனில் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு அந்த கோலம் போடுற மாதிரி வரணும். அதாவது மாவு எடுத்தால் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம முறுக்கு போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இது மாதிரி அப்படியே கையில் ஒரே சீராக வந்து நம்ம கோலம் போடுற மாதிரி வரணும். ஸோ சாரி, நான் முறுக்குன்னு சொல்லிட்டு கோலம் போடுற மாதிரி உங்களுக்கு வரணும். பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே வரும் மாவு. அப்படியே வந்து என்ன ஆகும்னா சாதாரணமாக விழும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப நீங்கள் ப்ரௌனாகலாம் விட்டுறாதீங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி விழணும். இப்போ நம்ம சலிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம் இதை சலிக்கணும். ஏன் வந்து சலிச்சு எடுக்கிறோன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அரைக்கும்போது சின்ன சின்ன அரிசியோட துண்டுகள் இருந்தாலுமே நமக்கு முறுக்கு வெடிக்க பார்க்கும். ஸோ அதனால் நம்ம அரைச்சிக்கிறது சலிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரியே நம்ம இந்த பாசி பருப்பு மாவையும் நம்ம
நல்லா வந்து சலிச்சுக்கலாம். மகிழம்பூ முறுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ரோஸ்ட் பண்ணி பண்ணணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை வேக வச்சும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். டக்குன்னு ப்ரெஷர் குக்கரில் வச்சோமா, நல்லா மசிச்சு எடுத்தோமா, நம்ம முறுக்கு பண்ணோமா, அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம் தேங்காய் பால். ரொம்ப திக்கானது வேணாம், ஓரளவுக்கு தின்னானதே போதும். இது வந்து உப்பு போட்டு லைட்டாக சூடு பண்ணால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வைக்க வேணாம். இது மாதிரி அப்படியே வரும்போது நம்ம எடுத்துடலாம் தேங்காய் பாலை. இதில் பெருங்காயம், பட்டர், அதுக்கப்புறம் பெப்பர் பொடி. நான் வந்து பெப்பரும் பட்டரும் போடுறது இடையில போட்டிருக்கேன். நான் அதை வந்து மறந்துட்டேன், வீடியோ எடுக்கிறதுக்கு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து அது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. பெப்பரும் பட்டரும் வந்து ஃப்ளேவரை கொடுக்கும், நல்ல அந்த முறுக்குக்கு ஒரு கிறிஸ்பினஸையும் ஒரு சாஃப்ட்னஸையும் கொடுக்கும். ஸோ இதுக்கிடையில் நான் ஆட் பண்ணதை நான் விட்டுட்டேன் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். தேங்காய் பால் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் சூடான தண்ணி ஊற்றலாம், நார்மல் வாட்டர் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டரோ, பாயிலிங் வாட்டரோ, நார்மல் வாட்டரோ, கோல்டு வாட்டர் எது வேணாலும் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால முறுக்கு அப்படியே வந்து நல்ல வெள்ளையாக வரும். ஒரு மாதிரி மகிழம்பூ கலர்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி க்ரீமியாக, ரொம்ப பார்க்கவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து டைரெக்டாக ஆயிலில் பிழிய போகிறேன். நீங்கள் வந்து சுற்று விட்டு ஷேப் பண்ணி கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது கூட பண்ணிக்கோங்க டைம் இருந்தால். ஸோ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நான் வந்து ஆயில் ஒரு டீஸ்பூன் ஊற்றுறேன். இது எதுக்காக அப்படின்னா அது வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது மாதிரி நம்ம முறுக்கு மோல்டு எடுத்துக்கலாம், ஸ்டார் முறுக்கு மோல்டு. ஒரு கையளவு மாவு போட்டுட்டு நான் டைரெக்டாக பிழிகிறேன். நீங்கள் தட்டு மேலே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேப் பண்ணி அப்படி கூட நீங்கள் எடுத்து போடலாம். ஒரு வாழை மேலே சுற்று நல்லா ஒரு 2 சுற்று 3 சுற்று விட்டு கூட எடுத்து போடலாம். உங்களுக்கு டைம் இல்லைங்கும்போது நீங்கள் இப்படியும் போடலாம். ஸோ நாம் பண்ண எல்லா முறுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே நம்ம வந்து மாவை ஊற வச்சு உலர்த்தி அரைச்சி பண்ணுறது கிடையாது. எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கூட அந்த ஆயிலோட ஸ்மெல் வந்து நமக்கு முறுக்கில் வராது. இது எல்லா முறுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம், டீ, அதுக்கப்புறம் காஃபிக்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மகிழம்பூ முறுக்கில் ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா அதனோட கலர், அதனோட ஃப்ளேவர், அதுக்கப்புறமா டேஸ்ட். இது மற்ற முறுக்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற முறுக்கை விட. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயிலை அப்சர்வ் பண்ணாதனால வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது கூட நீங்கள் எப்போவாது சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் கடலை மாவு வச்சு ஒரு சிம்பிளான மினி முள்ளு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக கடலை மாவு வச்சு மினி முள்ளு முறுக்கு பண்ண போகிறோம். நல்லா மொறுன்னு 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதையும் கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கணும். 2 கப் கடலை மாவுக்கு உங்களுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை போதுமானதாக இருக்கும். இதில் வந்து உளுந்தெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை, சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இது முள்ளு முறுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் நார்மலாக தேன் குழல் முறுக்கு மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை பக்கோடா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு 1 கப் அரிசி மாவு. இது கடையில் வாங்கின நார்மல் அரிசி மாவு தான். அதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இதை முதல்ல சலிக்கலை அப்படிங்கும்போது ஏதாவது வெடிக்க பார்க்கும் முறுக்கு, அவ்வளோதான். இப்போ நான் பொட்டுக்கடலை மாவை கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சலிச்சுக்கிறேன். இதையும் கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கணும். மொத்தமாக 2 கப் கடலை மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இல்லைனா மிளகுத்தூள் போட்டுக்கலாம், பெருங்காயம், அதுக்கப்புறம் ஓமம் இல்லைனா ஜீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் போட்டுக்கணும். நெய் இல்லைனா பட்டர்
அதை போட்டுட்டு நம்ம எள்ளு போடுறோம். இது ரெண்டுமே வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல சூடான ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கலாம். சூடான ஆயில் ஊற்றும்போது முதல்ல ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கையில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான மாவு மாதிரி நம்ம கொண்டு வரணும். மாவு கையில் ஒட்டக்கூடாது, ஆனால் சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு முறுக்கு பிழிய வராது, அப்படியே உடஞ்சி போகும். தண்ணியை தெளித்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரே அடியாக தண்ணி ஊற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி பண்ண உடனே நீங்கள் முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும். கொஞ்ச நேரம் வச்சுருந்தா பார்த்தீங்க அப்படின்னா கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால் டேஸ்டெல்லாம் மாறாது, கலர் தான் கொஞ்சம் மாறும். அதனால் நீங்கள் கொஞ்சம் மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா உடனே போட்டுருங்க. இப்போ ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். இதை அப்படியே மூடி கூட நீங்கள் வச்சிடலாம். இப்போ நான் ஸ்டார் முறுக்கு மோல்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துக்கோங்க. அந்த முறுக்குக்குள்ளே எவ்வளோ போகுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நம்ம முதல்ல எல்லாமே பிழிஞ்சு வச்சிடணும். மினி முள்ளு முறுக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் பிழிய முடியாது, ரொம்ப நேரம் ஆகும் ஒவ்வொன்றா பிழிஞ்சிட்ருக்கிறதுக்கு. முதல்ல ஒரு பட்டர் ஷீட் போட்டோ இல்லை ஒரு ட்ரேலையோ நீங்கள் பிழிஞ்சு வச்சிடணும். அப்படி இல்லைனா கூட நீட்டான காட்டன் கிளாத்தில் பிழிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட்டில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிழிஞ்சு வச்சுக்க போகிறேன். இப்படி உங்களுக்கு சின்னதாக போட டைம் இல்லைன்னா டைரெக்டாக ஆயிலில் நம்ம பட்டர் முறுக்கில் பிழிகிற மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பொடி பொடியான முறுக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இது குழந்தைகளுக்காக தான் நான் சின்ன சின்ன முறுக்கு பண்ணுறேன். நான் இதே நான் 2 சுற்று விட நீங்கள் 3-4 சுற்று கூட விட்டு பெருசாக கூட பண்ணலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிவிடுங்க. அது மேலே பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வரும். இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கரண்டி இருந்துச்சுன்னா அதில் 2-3 முறுக்கு பிழிஞ்சிட்டு அப்படியே போட்டுடலாம். நம்ம தோசை கரண்டியாக இருக்கட்டும், இல்லைனா பூந்தி பொரிக்கிற கரண்டியில் பிழிஞ்சு வச்சுட்டு அப்படியே டைரெக்டாக ஆயிலில் போட்டுடலாம். இப்படி பிழிஞ்சு வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தோசை கரண்டியை வச்சுட்டு அப்படியே எடுத்து போட்டுடலாம் ஒவ்வொன்றா டைரெக்டாக ஆயிலில். ஆயில் அப்படிங்க பார்க்கும்போது சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இது போடும்போது நல்லா சூடான எண்ணெயில் போடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஓவர் ஹீட்டில் இருந்தனால இது ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் பூண்டு, வெங்காயம் அதை கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் முதல்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ தோசை கரண்டியில் நம்ம எடுக்கிறோம். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரை ஆகிடுச்சு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதனோட ஆயில் சத்தம் நமக்கு அடங்கும். சத்தம் அடங்கினோடனே நமக்கு அது ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உள்ளே வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கையில் எடுக்கும்போதே ஈஸியாக எடுக்க வருது, இதுவும் ஒட்டலை. இது பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி ஓமம் நான் போட்டிருக்கேன். ஓமம் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க ஜீரகத்தை 1-2 உடச்சி போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜீரகத்தோட மிளகு போடும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ மிளகு ஜீரகம்லாம் போடும்போது நீங்கள் பெருங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் போட்டோன்னே திருப்பக்கூடாது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது நல்லா செட் ஆகும் ஆயிலில் அந்த முறுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் அப்படியே இருக்கும், அந்த ஆயிலில் பிரிஞ்சு வராது. எப்போவுமே முறுக்கு செஞ்சதுக்கப்புறமா, முறுக்கு சுற்றினதுக்கப்புறமா அதனோட எட்ஜஸை ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இப்படி ஆயிலில் போடும்போதும் பிரிஞ்சு வராது. ஸோ பாருங்கள், நல்லா ஆயில் சத்தமெல்லாம் மேக்ஸிமம் அடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஆயில் சத்தம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ முறுக்கு நமக்கு ஆயில் இல்லாமல் இருக்கும். இது ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட, ஒரு வாரம் நீங்கள் வச்சுருந்தா கூட அந்த ஆயிலோட ஸ்மெல் வராது. நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஆயில் அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா. இந்த கடலை மாவு முறுக்கில் நீங்கள் வேரியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பீட்ரூட், பாலக் இதெல்லாமே நீங்கள் போட்டு பண்ணலாம். ஈவன் தக்காளி கூட போட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓமத்துக்கு பதிலாக ஜீரகம் போடலாம், எள்ளு போடலாம். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிப்பன் பக்கோடா முறுக்கு. இதுவுமே கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது, எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இது ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணது தான்.
இப்போ இதை நாம் நல்லா சலிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் அரிசி மாவு 1 கப். நார்மலாக கடையில் கிடைக்கிற அரிசி மாவு, பச்சரிசி மாவு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து கட்டி இல்லாமல் நான் முதல்ல நல்லா சலிச்சுக்கணும். கட்டி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து முறுக்கு நல்லா வராது, வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போது கடலை மாவு அது வந்து பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துட்டு 2 கப் கடலை மாவு நம்ம எடுத்துக்கிறோம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். சலிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். முறுக்கு, மைசூர் பாக்கு இதில் எல்லாமே வந்து நம்ம சலிச்சு ஆட் பண்ணும்போது தேவையில்லாத ஏதாவது குப்பை அப்படி இருந்துச்சுன்னா கூட அதில் வந்து போயிடும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் சலிச்சு எடுத்தாச்சு. இதில் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஓமம் இல்லை ஜீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், பெருங்காயம், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் எந்த எள்ளு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதை போட்டுட்டு நம்ம பட்டர் போடுறோம். பட்டர் போட்டு என்ன பண்ணலான்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பட்டர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா நெய் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை முதல்ல எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைனா உப்பை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். தண்ணியை வந்து நீங்கள் கிராஜுவலாக தான் ஆட் பண்ணணும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஒரே அடியாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப ரன்னி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்கு தண்ணி தெளித்து நீங்கள் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா, ஸ்டிக்கி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா மாவு வந்து சலிச்சு போட்டுக்கோங்க. அது அரிசி மாவாக இருக்கலாம், கடலை மாவாக இருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மாவை போட்டுக்கிட்டிங்கனாவே வந்து அந்த ஸ்டிக்கியாக இருக்கிறது போயிடும். ஸோ இப்படி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை பிசைஞ்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த முறுக்கு மாவை ரொம்ப முக்கியமாக ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. அதனால நீங்கள் இமீடியட்டாக முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிசைஞ்சு போட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஆயில் ஊற்றுற எதுக்காகனா 1 டீஸ்பூன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காகட்டும். இதை வந்து நம்ம ஒரு கையளவு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத அப்படியே மூடி வச்சுருங்க. இது பிழிய வரைக்கும் இது ட்ரை ஆகக்கூடாது. ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வைக்கலாம், இல்லைனா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இதை நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்க வரைக்கும் இது வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. இப்போ முறுக்கு குழல் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பக்கோடா மோல்டில் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு கையளவு டோ வந்து போட்டுரும். போட்டுட்டு நம்ம அப்படியே பிழிஞ்சு விட்டுறலாம். டைரெக்டாக எதுலேயுமே வந்து தனியாக பிழிஞ்சு எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கோடாக்கு வந்து ரிப்பன் பக்கோடாக்கு அதான் ரொம்ப ஈஸியானது கூட. உங்களுக்கு இது ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். நம்ம ஒரு தட்டில் பிழிஞ்சோ இல்லை ஒரு கரண்டியில் பிழிஞ்சோ எடுத்து போடணும் நல்லா நமக்கு அவசியம் இல்லை. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். எண்ணெய் சூடாக தான் இருக்கணும். நீங்கள் லோ மீடியமில் வச்சிடாதீங்க, சொதன்னு ஆகிடும், ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க, லோவில் வச்சிடாதீங்க. ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அந்த பக்கோடா. ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிலோட சத்தை வந்து அடங்கும். எல்லா முறுக்குக்குமே ரொம்ப முக்கியமானது ஆயில் சத்தை அடங்கணும், அப்போ நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இது ஆயிலையும் அப்சர்வ் பண்ணிக்காது, ஆயிலையும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் உறிஞ்சாது. ஸோ ஈஸியாகவும் நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் வரும்போது இது மாதிரி பொட்டுக்கடலை, கடல மாவு போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது கூட. டீக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம ஆயிலையே ஃப்ரை பண்ணாலும் நம்ம எப்போவாது மட்டும்தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அது வந்து ரிப்பீட்டடாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்க மாட்டோம். ஸோ அதனால் அந்த ஸ்மெல்லெல்லாம் வராது. நீங்கள் 1 மந்த் வரைக்கும் வச்சுருந்தாலும் அந்த ஆயிலோட ஸ்மெல் அதில் வராது. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. 12 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ்க்கு மேலே இருக்குது, வீடியோஸ் இருக்குது. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி